எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. மாற்று பயிர்கள், தண்ணீர் சேமிப்பு, சொட்டு நீர் பாசனம், இதை நோக்கி தமிழக, அதுவும் குறிப்பா டெல்டா விவசாயிகள் திரும்பலாமா? அது அந்த யோசனை சரியா இருக்குமா? இல்ல இப்ப அதை பேசணும் அப்படின்னம்னா உரிமையை விட்டு கொடுத்ததாயிருமா? அடிப்படையில் என்ன அப்படின்னம்னா, இப்ப இது வெற்றிகரமான ஒரு தாட்டுக்காகத்தான் நான் சொல்றேன். இது வந்துட்டு 100 காவிரியில் பெய்யக்கூடிய மழையில் அதிகபட்ச மழை பொழிதலை வைத்து அளிக்கப்பட்ட தீர்ப்பு அல்ல காவிரி தீர்ப்பாயம் கொடுத்தது. 50% தான், 50% வச்சு தான் அவங்க கணக்கு போட்டு சொல்லியிருக்கிறாங்க. எனவே டிபெண்டபிலிட்டின்னு சொல்லுவோம், நம்பகத்தன்மை, பெயர மழையினுடைய நம்பகத்தன்மை 50%, மினிமம் கேரண்டிலாம் சினிமா அந்த மாதிரி அது போட்டு தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அதையே உங்களால பெற்று கொடுத்து பகிர்ந்து வாழ முடியலைன்னா அப்புறம் இந்தியான்றது என்னத்துக்குன்ற கேள்வி வந்துடும்ல. நான் தான் சொல்ல வரேன். இப்போ பகிர்ந்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இப்போ பியாஸ் சட்லேஜ் வரக்கூடிய அந்த தண்ணீரை வந்துட்டு பகிர்வதற்கு அங்கே ஒரு ட்ரிபியூனல் போட்டாங்க. அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாரியம் இருக்குது, போர்டு இருக்குது, நல்லா தானே செயல்பட்டு இருக்குது, எதுவுமே வரல. அப்போ ஏன் காவிரிக்கு அதை நீங்கள் மறுத்தீங்க? ஏன்னா காவிரி டெல்டா வந்துட்டு ஒரு உணவு பூமி மட்டுமல்ல, அது வந்துட்டு நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய எண்ணெய் பூமி. எனவே தான் மோடி வந்துட்டு போர்டை வந்துட்டு ஆணையமாக மாத்துறாரு. இங்கே தண்ணி போகலை அப்படின்னோம்னா ஒரு கட்டத்தில் விவசாயி விற்றுருவான், விற்கிறத வந்துட்டு நம்ம எடுத்து வித்துடலாம், எண்ணெய் எடுக்கலாம், கேஸ் எடுக்கலான்னு. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு சர்வதேச செலவில் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு இது என்னன்னா எலக்ட்ரிஃபிகேஷனுக்கு போயிடுச்சு வெஹிக்கிள்ஸ் எல்லாம். அதனால அப்போ முதல்ல நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கணும், இது மிகப்பெரிய ஒரு வாழ்வாதார பிரச்சனை. இந்த பிரச்சனையில வந்துட்டு ஒரு நாடாக இந்தியா சரியா ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னோம்னா, இப்ப கோர்ட் வந்துட்டு லாஸ்ட் செப்டம்பர்ல சொன்ன ஒரு தீர்ப்பு சொல்றேன். இந்த காவிரி பிரச்சனை டிஸ்பியூட் என்கிட்ட வராதீங்கன்னு சொல்லிட்டாரு. 3 நீதிபதிகள் கொண்ட அந்த பெஞ்சினுடைய தலைவரா இருந்த BR கவாய் ஜட்ஜு என்கிட்ட வராது, அங்க ஆணையம் இருக்குது, அங்க ஒண்ணு இருக்கு, அதை விட்டுட்டு நீங்க என்கிட்ட வர அப்படின்னு. அப்போ நீங்க எங்க போனோம்? நீங்க நேரம் பிரதமர் கிட்ட போனோம். முதல்வர் வந்துட்டு பிரதமர் கிட்ட போயிட்டு நீங்க செஞ்சது இது வேலை செய்யல, செய்ய வெய்ய அப்படி சொல்லணும். ஜீவகுமார், நிரந்தர தீர்வாக நீங்கள் முன்வைப்பது என்ன? இதேதோ இந்த வருஷ பிரச்சனை மட்டுமல்ல, பல வருஷ பிரச்சனை, இனி நாம் சந்திக்க போகிற பிரச்சனையாகவும் இருக்கு. நிரந்தர தீர்வு சுருக்கமாக ஜீவகுமார். ஒன்று, இப்போ காவிரி பிரச்சனை வந்து ஒரு கிளைமாக்ஸ்ல நம்ம நிற்கிறோம். அதாவது கிட்டத்தட்ட இன்னும் சில ஆண்டுகளில் மேட்டூரை, காவேரிய, கல்லணைய மியூசியத்திலையும் வரலாற்று புத்தகங்களையும் பார்க்குற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அதை வந்து நிரந்தர தீர்வுங்கிறது ஏற்கனவே தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 15 வருஷம் இந்த தீர்ப்பை மாற்றக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப மேகதாட்டை பத்தி எப்ப பேசலாம்னா 2028 தான் பேசலாம். ஆனா 2028 பேசாம இப்பவே அதெல்லாம் சாங்ஷன் ஆகி பட்ஜெட் நிதி ஒதுக்கீடு ஒரு காலத்துல 12 TMC கட்டா வெள்ளக்காரன் விடல தமிழ்நாட்டுக்கு வர தண்ணியை தேக்க கூடாதுன்னு. இப்ப 66 TMC அவங்க மேகதாட்டுல தேக்குறாங்க. அப்ப அந்த ட்ரிபியூனல் காவிரி நடுவர் மன்றம் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு காப்பாத்தினால இந்த மேகதாட்டு தடுக்கப்படும். ஒண்ணு. அதே மாதிரி கிட்டத்தட்ட நீங்க கூட்டாட்சி அமைப்பின் காவலனாக இருக்கிற மத்திய அரசுக்கு அவங்களுக்கும் ஒரு கஸ்டடியனுக்கு பொறுப்பு இருக்கு. குறிப்பா கர்நாடகத்துல 2000 TMC வருஷம் போய் கடல்ல கலக்குது, தண்ணி சேருது. கேரளாவிலேயும் கிட்டத்தட்ட நிறைய தண்ணி ஒரு 1000 TMC வரைக்கும் அரபிக்கடல்ல கலக்குன்னு சொல்றாங்க. அப்ப கூட்டாட்சி அமைப்பின் காவலனாக இருக்கக்கூடிய இந்த மத்திய அரசு இதுல தலையிட்டு இது சம்பந்தமா இந்த சட்டத்தின் ஆட்சியை ஒரு பெடரல் சிஸ்டத்தில் அவங்க மெயின்டைன் பண்ணுகிறது ஒண்ணு. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட், இந்த மாற்று பயிருங்கிறது வந்து காவிரி டெல்டாவில பழைய டெல்டாவுக்கு ஒத்து வராது. ஏன்னா பழைய டெல்டாங்கிறது நெல்லு, வாழை, கரும்பு மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா வெற்றியோரி சாலை அது வண்டல் படிஞ்சிருக்கிற ஒரு மண்ணு. புது டெல்டாவில் வேணா அது வந்து யோசிக்கலாம். அதுவும் கூட சந்தைப்படுத்த, தக்காளியை நான் சாகுபடி பண்ணா அதுக்கு சந்தையில வாங்க ஆள் இருக்காது. மாற்று பயிர் திட்டங்கிறது வந்து கேசையும் திசை திருப்பும். அது வந்து நம்ம பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒத்து வராது. டெல்டாவை வாழ விடுங்க, காவேரியை காப்பாத்துங்க. அதான் இப்போ இந்த மேலாண்மை வாரியத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இதில் ஒரு ஆஸ்பெக்ட் வந்து இல்லை. இதில் வந்து கன்சர்வேஷனுக்கான எந்த இதுவுமே கிடையாது. கன்சர்வேஷன் ஆங்கிள் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் வந்து ஒரு எக்கோசிஸ்டத்தை ப்ரொடெக்ட் பண்ண போகிறீங்க, ஒரு 2 பேருக்குமான நீர் பகிர்வு பண்ணிங்கன்னா அதனுடைய இயற்கை அமைப்பை பாதுகாப்பதற்கான எந்த விதமான நோக்கம், அதற்கான பார்வை இந்த இடத்துல இல்லை. எல்லா கண்டிஷன் நீங்கள் ரெயின்ஃபால் எவ்வளோ இருக்குன்னு கணக்கு பண்ணணும், எவ்வளோ லேண்டு அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கணக்கிடுவீங்க. ஆனால் அந்த முறை, அந்த ஏரியா, அந்த எக்கோசிஸ்டம் அதனுடைய இயல்புத்தன்மை பாதுகாப்பதற்கான உறுதி செய்வதற்கான கன்சர்வேஷன் ஆஸ்பெக்டில் இந்த எதுவுமே இல்லை. அது கொண்டு வரணும்.
நீங்க சொல்வது வந்து நம்ம தண்ணி பிரச்சனையை பத்தி பேசுறோம், சூழலியல் பிரச்சனையை பத்தி பேசாம இதை மட்டும் தீர்க்க முடியாது. இன்னும் சொல்ல போனா என்னன்னா இந்த பிரச்சனை இன்னும் அதிகரிக்க தான் செய்யணும். ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்டென்டிக் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ் நடக்கக்கூடிய ஒரு பார்த்துட்டு இருக்கோம். அது அங்க இருக்கக்கூடியது ஒரு எக்கோசிஸ்டமோட கொலாப்ஸ். அந்த கொலாப்ஸ் ஆனால் அடுத்து என்ன ஆகும் நமக்கு தெரியும். அப்ப எதிர்காலத்தில் பிரச்சனை அதிகரிக்க தான் கூடும். எனவே அவற்றை கணித்தில் கொண்டு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல கன்சர்வேஷன் ஆக்ட்ல பண்ணாதவங்க தீர்வு நோக்கி நகரும் நினைக்கிறேன். சுருக்கமா சொல்லிருங்க, நேரமின்மை. இந்த தேவை ஏற்பட்டால் உச்சநீதிமன்றத்தை அணுகுவோம் அப்படின்னு அரசு சொல்லியிருக்கிறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க 20,000க்கு மேலே திறந்துட்டாங்க. இப்போ திறந்துட்டா அதான் திறந்துட்டாங்களே தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். இது ஒன்று. இன்னொன்று, அதுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. எப்படி இருந்தாலும் அதிகப்படியாக மழை பெஞ்சா நாம் என்ன ஆயிட்டோம்னா, இனிமே அணை பாதுகாப்பு கருதி திறந்து விடுறான்ல கர்நாடகாவில், அந்த தண்ணிக்கு மட்டும்தான் நமக்கு உரிமை. அதுதான் உரிமை அப்படின்ற ஒரு நிலைமை. சுருக்கமா நேரமின்மை, சுருக்கமா அது என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்டையும் வந்துட்டு ட்ரிபியூனல் எடுத்துக்கிட்டு சொல்லியிருக்குது. அதை உச்சநீதிமன்றத்தையும் உறுதிப்படுத்தி இருக்குது. அதற்காக கிட்டத்தட்ட 10 TMC தண்ணி காவிரி டெல்டாவில் அந்த பாசன பரப்பில் காடுகள் வளர்ப்பு, இயற்கை வளர்ப்புக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.